பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த 10வது மாதத்தை காண கிருபை செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நம்ம கூட பயணித்தவர்கள் நம்மோடு இன்று இல்லை. ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற ஆண்டவர், அவர் என்றைக்கும் நம்ம கூட அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஸோ இதுவரை உங்களை நடத்தினவர் அவர் இன்னமும் உங்களை நடத்துவார். இதுவரை உங்களை தாங்கினவர் இன்னமும் உங்களை தாங்குவார். இதுவரை உங்கள் தேவைகளை சந்தித்தவர் இன்னமும் உங்கள் தேவைகளை சந்திப்பார். இதுவரை உங்கள் தனிமையில் உங்க கூட வந்தவர், இருந்தவர், தேற்றினவர் இனிமேலும் இருப்பார். இப்ப இனிமேலும் என் வாழ்க்கையில் இந்த தனிமை தொடருமா? இல்ல. நீங்க தனிமையில இருந்தாலும் கூட இருந்தாலும் தேவன் அவர் உங்க கூட இருப்பார். உங்க தனிமையை அவர் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் ஆராதனையில் தேவன் நம்மோடு பேச வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிற எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில அது அப்படியே நிறைவேற வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென். இதுவரையில நீங்கள் எந்த எகிப்தில் நீங்கள் அடிமைத்தனத்தில இருக்கிறீர்களோ, இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணுகிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணுகிற ஒரு மாதமா இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? விசுவாசிக்கிறவர்கள் அதை அப்படியே நீங்கள் ஆம் என்று நீங்கள் அறிக்கை செய்யும்படி, அதை உங்களுக்கு சொந்தமாக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறவராய் இருக்கிறார். அடிமைத்தனத்தில் இருந்து நம்மை புறப்பட பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு வாக்களித்த சொன்ன சுதந்திரிக்க வேண்டிய ஸ்தலத்திற்கு உங்களையும் என்னையும் அவர் கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென். Thank you, Father. சேர்ந்து பாடுவோமா? வனாந்திர வழியே நடத்திடுவார், வாதைகள் ஏதுமின்றி காத்திடுவார். சொல்லுங்க. வனாந்திர வழியே நடத்திடுவார், வாதைகள் ஏதுமின்றி காத்திடுவார். வானத்தின் மன்னவால் போஷித்து காக்கும் வல்ல நம் கர்த்தருடன் வருவார். தினம் வழுவாமல் நம்மை நடத்திடுவார். வானத்தின் மன்னாவால் போஷித்து காக்கும் வல்ல நம் கர்த்தருடன் வருவார். வழுவாமல் நம்மை நடத்திடுவார். ஆமென். ரெடி? 1 2 3 4. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானை களிப்புடன் சேர்த்திடுவோமே. கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானை களிப்புடன் சேர்த்திடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. வனாந்திர வழியே நடத்திடுவார், வாதைகள் ஏதுமின்றி காத்திடுவார். வனாந்திர வழியே நடத்திடுவார், வாதைகள் ஏதுமின்றி காத்திடுவார். வானத்தின் மன்னவால் போஷித்து காக்கும் வல்ல நம் கர்த்தருடன் வருவார்.
வழுவாமல் நம்மை நடத்திடுவார். வானத்தின் மன்னாவால் போஷித்து காக்கும் வல்ல நம் கர்த்தருடன் வருவார். வழுவாமல் நம்மை நடத்திடுவார். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் போமே. மாறாவின் தண்ணீரை கடந்திடுவார். ஏலினின் நீரூற்றை கண்டிடுவோம். சொல்வோம், மாறாவின் தண்ணீரை கடந்திடுவோம். ஏலினின் நீரூற்றை கண்டிடுவோம். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றும் வல்லர் நம் கர்த்தருடன் வருவார். அந்த மகிழ்ச்சியில் நம்மை நடத்திடுவார். சொல்லுவோமா? வானத்து மன்னாவால் போஷித்து காக்கும் வல்லர் நம் கர்த்தருடன் வருவார். தினம் வழுவாமல் நம்மை நடத்திடுவார். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றும் வல்ல நம் கர்த்தருடன் வருவார். மகிழ்ச்சியில் நம்மை நடத்திடுவார். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானை களிப்புடன் சேர்த்திடுவோமே. கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானை களிப்புடன் சேர்த்திடுவோமே. கானான் பயணமோ தூரம், சென்றிடுவோமே. ஆமென். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். எல்லா பார்வோனின் சேனை பின் தொடர்ந்தாலும், செங்கடல் எதிரே தெரிந்தாலும், பார்வோனின் சேனை பின் தொடர்ந்தாலும், செங்கடல் எதிரே தெரிந்தாலும், செங்கடலை பிளந்து இஸ்ரவேலை நடத்தும் சேனைகளின் கர்த்தருடன் வருவார். ஒரு சேதமின்றி நம்மை நடத்திடுவார். செங்கடலை பிளந்து இஸ்ரவேலை நடத்தும் சேனைகளின் கர்த்தருடன் வருவார். ஒரு சேதமின்றி நம்மை நடத்திடுவார். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானை களிப்புடன் சேர்ந்திடுவோமே. கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானை களிப்புடன் சேர்ந்திடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. கானான் பயணமோ தூரம், எகிப்தை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை வனாந்திர வழியே நடத்துகிறவர். உங்கள் பாதை வனாந்திரமாய் காணப்பட்டாலும், பாலைவனம் போல் காணப்பட்டாலும், தேவன் அதை வயல்வெளியாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த மாதத்துல இப்படிப்பட்ட மாறுதல்களை உங்க வாழ்க்கையில அவர் செய்து முடிப்பார். செய்து முடிப்பார்னா தொடங்குவார், ப்ராசஸ் பண்ணுவார், கம்ப்ளீட் பண்ணுவார். ஆமென். சோ இத்தனை மாதங்கள், இத்தனை காலங்கள், இத்தனை வாரங்கள், இத்தனை வருடங்கள் நீங்கள் காத்திருந்த காத்திருப்புக்கு தேவன் தருகிற ஒரு பதில் அதுதான், அவர் செய்து முடிப்பார்.
இந்த வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாதபடி பாதுகாப்பாராக. ஆமேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமே அதுதான். ஆண்டவர் தந்த வார்த்தை அதுதான். சங்கீதம் 91:10, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் சொல்லுங்க, வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஆமா, என்ன ஒரு ஆங்கில மொழி பேப்பர்ல போட்டிருக்கு, டிசாஸ்டர்னு போட்டிருக்கு. வாதையே டிசாஸ்டர். சோ எந்த ஒரு பெரிய சேதங்கள், பெரிய விபத்துகள், பெரிய நஷ்டங்கள் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் வீட்டுக்குள்ள வர தேவன் அனுமதிக்க மாட்டார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆமீன். இந்த மாதத்தில தேவன் இப்படிப்பட்ட வியாதிகளை, கொள்ளை நோய்களை நமக்கும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும், நம்முடைய பட்டணத்திற்கும், தேசத்திற்கும் தேவன் வரவிடாமல் நம்மை பாதுகாப்பாராக, நம்மை அணுகாதபடி பாதுகாப்பாராக. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்ம அப்படியே வார்த்தைக்கு நேராக நம்ம போவோம். தொடர்ந்து நம்ம அடுத்தது வார்த்தையை கேட்டுட்டு அடுத்தது நம்ம ஆராதிப்போம். 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நீங்க அப்படியே வாசிச்சு பார்த்துட்டு வந்தீங்கன்னா, கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது, ஓகே, இரத்தத்தை காணும்போது சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். ஒரு அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? எகிப்தியர்களுக்கு வந்த வாதைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வராது. எகிப்தியருக்கு வந்த வாதைகள், கொள்ளை நோய்கள், பயங்கள், வியாதிகள் அவங்க வீட்டுக்கு வருது, இவங்க வீட்டுக்குள்ள வரல. அப்ப இவங்க வீட்டுக்கு வராமல் இருப்பதற்கு ஒரு அடையாளத்தை தேவன் அங்க போடுறார். அங்கதான் நிலைக்கால்களிலே ரத்தம் பூசப்படுகிறது. சோ எங்கெல்லாம் ரத்தம் பூசப்பட்டிருக்குதோ அங்கெல்லாம் சங்கார தூதன் போக மாட்டாரா, கடந்து போயிருவாப்லையா. அந்த வீட்டையோ அந்த வீட்டுக்குள் இருக்கிறவர்களையோ ஒன்றும் செய்யாதபடிக்கு, சேதப்படுத்தாதபடிக்கு, பெரிய விபரீதங்களை உண்டு பண்ணாதபடிக்கு அந்த சங்காரக்காரனை கடந்து போக பண்றாராம். அந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாய் இருக்கிறார். தேவன் அன்புள்ளவர், அதே சமயத்துல தேவன் கோவப்படுறவரும் தான். சில நேரங்கள்ல அவர் கோவப்பட்டு சில காரியங்களை செய்யறாருன்னா அதை எந்த மனிதனாலும் தாங்கிக் கொள்ள இயல. சோ தேவனுடைய கோபத்திற்கு ஒரு நாளும் நாமும் நம்முடைய குடும்பமும் ஆளாகி விடக்கூடாது. மாறாக தேவனுடைய கிருபைக்கும் தேவனுடைய இரக்கத்திற்கும் நாம் பங்காளிகளாகுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மாதத்தில தேவன் சொல்ற அந்த வார்த்தை அதுதான், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சோ அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும், அங்கும் இங்கும் கொள்ளை நோய்கள், பிரச்சனைகள், அழிவுகள், இயற்கையின் சீற்றங்கள் அல்லது இயற்கையினால் உண்டாகும் பேரழிவுகள், பெயர் தெரிந்த வியாதிகள் அல்லது பெயர் தெரியாத வியாதிகள் எதுவாக இருந்தாலும் அவைகள் நம்மை சேதப்படுத்தாது. அது நம்ம வீட்டுக்குள்ளே வராது. ஆமீன் சொல்லுங்க. அது நம்முடைய வீட்டுக்குள்ளே வராது, நம்முடைய காம்பவுண்டுக்குள்ள வராது. ஏன்னா நீங்களும் நானும் இப்ப யாரா இருக்கிறோம் அப்படின்னா, இரத்தத்துக்குள் மறைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம், இரத்தத்தினால் முத்தரிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். சிலுவையில வெற்றி பெற்ற ஆண்டவர் உங்களையும் என்னையும் விலக்கரையும் கொடுத்து அவர் மீட்டெடுத்தபடியினால நீங்களும் நானும் இப்ப பிசாசுக்கு, அடிமைக்கு, வியாதிக்கு நம்ம சொந்தக்காரர்கள் அல்ல, அடிமையானவர்கள் அல்ல. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாய் நாம் இருக்கிறோம். சோ இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டபடியால் அந்த இரத்தம் நமக்கு அடையாளமா இருப்பதினால், பாதுகாப்பா இருப்பதினால், அரணாய் இருப்பதினால், துணையா இருப்பதினால் வாதை நம்மை அணுகாது, வியாதி நம்மை அணுகாது. சில பேர் நீங்கள் நீண்ட நாட்களாக, நீண்ட வருடங்களாக வியாதியினால உலண்டு போயிருக்கலாம், வியாதியின் கொடூரத்தினால் தாக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம், அல்லது இந்த வியாதியோடையே நீங்கள் எங்கு சென்றாலும் வியாதியினால் உண்டாகும் வேதனையினாலும் நீங்கள் எங்கு போனாலும் நீங்கள் அனுதினமும் அதோட தான் ஜீவிக்கிற விதமாய் இருக்குமானால், கர்த்தர் இந்த நாள்ல, இந்த நேரத்துல உங்களை சுகப்படுத்த அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஏமேன், ஏமேன். அவருடைய தழும்புகளால நம்ம சுகமாகிறோம், அவருடைய தழும்புகளால நம்ம சுகமாகிறோம். ஏன்னா அவர் சிலுவையில அவர் வெற்றி பெற்றார், சிலுவையில அவர் எல்லாத்தையுமே ஜெயிச்சிருக்கிறார், இன்க்ளூடிங் வியாதி. அப்ப உங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதி,
உங்க சரீரத்துல இருக்கக்கூடிய பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சுகமாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த ஆராதனையின் வேளையில, அவரை துதிக்கிற இந்த வேளையில, அவரை பாடுகிற இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுகமாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். சில பேர் சொல்லலாம் 40 வயதுல இந்த வியாதி வரும், 45 வயதுல இந்த பயாலஜிக்கல் ஃபேக்டர் படி இந்த மாற்றங்கள்லாம் நடக்கும். ஸோ 50 வயதுல இந்த வியாதிகள் வரும், இந்த பலவீனங்கள் வரும். மருத்துவர்கள் சொல்றாங்க, மருத்துவ வல்லுநர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் அதை சொல்றாங்க. ஸோ அப்போ நம்ம 40 வயது ஆயிடுச்சா, நீங்க இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஸோ அது நான் தவறு நான் சொல்லவில்லை, அவர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்கள் அந்த ஃபேக்ட், அதாவது சயின்டிஃபிக்கா அவங்க பேசுறாங்க. பட் நம்ம சயின்டிஃபிக்கா நான் பேசல, இப்ப ஹோலிஸ்டிக்கா நான் பேசுறேன். ஆண்டவருடைய நாமத்தினால நான் பேசுறேன். அது உலகத்துக்கு வேணா 40 வயதுல பிரச்சனைகள் வரலாம். ஆவியில கனெக்ட் ஆயிருக்கிற எனக்கு, ஸ்பிரிட்ல கனெக்ட் ஆயிருக்கிற எனக்கு, அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட எனக்கு, இரத்தத்தினால கழுவப்பட்ட எனக்கு, அவரோடு ஐக்கியமாயிருக்கிற எனக்கு, ஸோ 40 வயதுல வரக்கூடிய வியாதி வராது. ஹெரிடிட்டி ப்ராப்ளம் இருக்காது, ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்காது. சில சொல்றாங்க அப்பாவுக்கு இருந்தா பிள்ளைக்கு இருக்கும், பிள்ளைக்கு இருந்தா பிள்ளையின் பிள்ளைக்கு வருது, அவருடைய தொடருது. டயபெட்டிஸ் சொல்றாங்க, ஹைப்பர்டென்சிவ் சொல்றாங்க, ஹார்ட் டிசீஸ் சொல்றாங்க, ஈவன் கேன்சர் சொல்றாங்க. எந்த ஜெனட்டிக் ஹெரிடிட்டி, எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி, பயாலஜிக்கல் ஃபேக்டர்னால வந்திருக்கலாம், சோசியல் ஃபேக்டர்னால வந்திருக்கலாம், மேபி அன்னோன் காஸ்னால இருக்கலாம். ஸோ எந்த காஸ்னாலும் இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்முடைய சரீரத்தை அது ஆண்டு கொண்டிருக்குமானால், இப்பொழுது உங்கள் மீதும் என் மீதும் மீண்டும் ஒரு விசை ஆண்டவர் முத்திரை போடுகிறார், நீ என்னுடைய பிள்ளை என்று. நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால வியாதி நம்மை தொட முடியாது, மரணம் நம்மை தொட முடியாது, இடைமரணம் நம்மை தொட முடியாது. ஸோ வியாதியினால அலக்களிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலா நீங்க போய் வைத்தியம் பண்ணி பல லட்சங்களை செலவு பண்ணி இன்னும் அதுல இருந்து மீள முடியாமல், இன்னும் அதுல இருந்து நீங்க சுகமாக்கப்பட முடியாமல் நீங்கள் தவித்துக் கொண்டு இருப்பீர்களானால், உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், வாதை உன் கூடாரத்தையே அணுகாதான். உங்களை மட்டும் இல்ல, உங்க வீட்டுக்குள்ளேயே வராதான். அப்ப உங்க வீட்டுக்குள்ள அப்ப தேவன் என்னதெல்லாம் வைக்கிறார்னா சுகத்தை வைக்கிறார். உன் வீட்டுக்குள்ள சுகமோ, உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உண்டாயிருக்கும். அப்ப உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா, வந்துட்டு பிரசன்ஸ் இல்ல, தேவனுடைய ரத்தம் இல்ல, தேவனுடைய மீட்பு அங்க இல்லைன்னா, அந்த ஒரு பலவீனத்தோட கூட மேபி போயிருக்கலாம் அல்லது போகலாம். ஆனா இப்ப நான் சொல்றேன், பிரசன்ஸ் ஃபுல்லா இருக்கிறதுனால, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால, அவரோட கனெக்ட் பண்ணதுனால, இப்ப என்னன்னா நமக்கும் வியாதி இல்லை, நம்முடைய கூடாரத்துக்குள்ளே வியாதி இல்லை, நம்ம கூடாரத்துக்குள் வருகிறவர்களுக்கும் வியாதி கிடையாது. ஒருவேளை உங்க கூடாரத்துக்குள், உங்கள் வீட்டிற்குள், உங்க சபைக்குள் வியாதியினால் பிடிபட்டு வியாதியின் கோரத்தினால அகப்பட்டு விடுபட முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் யாராயினும் உங்கள் வீட்டுக்குள்ளே காலடியை எடுத்து வைத்தாலும் அவர்கள் வியாதி நீங்கி சுகமாக்கப்பட்டவர்களாய் போவார்கள். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? சோ வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவர் சொல்ற உன் வீட்டுக்குள்ள வராது. சோ உன் வீட்டை சுத்தி போகலாம், உன் வீட்டுக்கு மேல நிக்கலாம், வீட்டுக்கு இந்த பக்கம் நிக்கலாம், இந்த பக்கம் நிக்கலாம், இல்ல சுத்தலாம், தெருவுல போகலாம். ஆனா அது நம்மை கடந்து போகுமே தவிர நம்முடைய வீட்டுக்குள் வருவதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். தேவன் அதை அனுமதிக்க மாட்டார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஸோ நீங்க ஒருவேளை பயப்படலாம், நீங்க உலகம் பயப்படுத்த, சயின்டிஸ்ட் சொல்லலாம் இது அப்படி வரும் இப்படி வரும், ஸோ அப்படி வந்தா இது முடியாது, இப்படி வந்தா இது முடியாது, இது வந்தா இது நடக்கும், அது வந்தா இது நடக்கும். ஸோ நிறைய விஷயங்களை அவங்க சொல்லலாம். அவங்க எந்த விஷயத்த சொன்னாலும் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை சொல்றேன். வியாதினால நான் மரித்து போய்விடுவேன், இந்த பலவீனத்தினால நான் மாண்டு போய் விடுவேன், இல்லது இதே பலவீனத்தினால நான் கூனி குறுகி மூளையில ஒரு மூளையில என்னைய நான் அதாவது டிசேபிள்ட் அளவுல தான் நான் இருப்பேன் அப்படின்னு நீங்க எண்ணிக்கொண்டு பயந்து கொண்டு நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா? எனக்கு பிரியமான அன்பான என்னுடைய சகோதர சகோதரிகளே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, ஒரு வியாதியின் படுக்கையிலிருந்து கர்த்தர் உங்களை இன்றைக்கு எழுப்ப அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார்.
எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் இயேசுவால சுகப்படுத்த முடியாத வியாதி ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பல வியாதிகள் மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு, மருத்துவர்களால் ட்ரீட் பண்ண முடியாம இருக்கிறது, ஹீல் பண்ண முடியாம இருக்கு. தேவனுடைய கண்களுக்கு மறைவாக எதுவும் இல்லை. தேவனால் குணப்படுத்த முடியாத வியாதி எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இருக்கிறார். இன்னும் சங்கீதம் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 103 நம்ம வாசிக்கிறோம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அப்ப தேவன் எப்பொழுது நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறாரோ, பாவத்தை மன்னிக்கிறாரோ, அப்பொழுதே பாவத்தினால் உண்டாகும் வியாதியும் அவர் கிளியர் பண்ணிடுறார். அப்ப நம்ம எப்ப தேவனிடத்தில் அறிக்கை செய்து இரக்கம் பெறுகிறோமோ, எப்பொழுது தேவனிடத்தில் மன்னிப்பை நாம் பெறுகிறோமோ, அப்பொழுதே நமக்கு அக்கிரமத்தினால் உண்டான வியாதியும் நீங்குகிறது. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இயற்கையினால் வந்த வியாதி, ஹெரிடிட்டினால வந்த வியாதி, சாபத்தினால் வந்த வியாதி, பாவத்தினால் வந்த வியாதி, இயற்கையினால் வந்த வியாதி, எந்த விதமான வியாதிகளாக இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தினால, அவருடைய நாமத்தினால நம்ம மன்னிக்கப்படும் போது, கழுவப்படும் பொழுது எந்த விதமான வியாதியும் நம்மை அணுகாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் படித்திருந்தாலும் படிக்காவிட்டாலும் அது நம்மை அணுகாது, உங்களை அணுகாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை அது அணுகவே அணுகாது. ஏமேன், அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது அப்படியே நடக்கும். இந்த மாதத்துல நல்வாழ்வை தருகிற ஆண்டவர் உங்களை வியாதி இல்லாமல், ஆஸ்பத்திரியில போய் காத்து கிடக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும், ஆஸ்பத்திரிக்கு அலையிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும், பணம் செலவு பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியும், மாத்திரை சாப்பிடுறது எவ்வளவு கஷ்டம் தெரியும், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியும், இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும். அது எவ்வளவு ஒரு இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம்னு இருக்கும். சோ இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம்ன்ற எண்ணம் உங்க மனதை வாட்டி வதைத்து கொண்டிருக்குமானா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சாகிறதற்காக தேவன் உங்களை இந்த பூமியில கொண்டு வரவில்லை. நீங்கள் வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? சுகமாய் வாழ வேண்டும். கர்த்தர் உங்களை சுகமாய் வாழ வைப்பாராக. தேவ நாம மகிமைப்படும்படியாய் உங்கள் சரீரத்தில் இருக்கிற, உங்க குடும்பத்துல யாருக்கும் இருக்கிற எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் அது சுகமாகிறதோடு மட்டுமல்லாமல், எந்த விதமான டிசாஸ்டர், எந்த விதமான வியாதிகள், எந்த விதமான சேதங்கள் நம்மையும் நம்முடைய வீட்டுக்குள்ளேயும் வராது என்று தேவன் நிச்சயமாக உறுதியாக சொல்லுகிறார். சோ உங்க நிலக்கால்ல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, நிலக்கால்ல எண்ணெய் பூசுங்க. ஆண்டவர் அன்றைக்கு ரத்தத்தை பூசினாங்க, ஒரு ஆட்டின் ரத்தம் அல்ல, ஒரு மாட்டினுடைய ரத்தம் அல்ல, சிலுவையில சிந்தின உங்களுடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் என்று நீங்கள் செய்து பாருங்கள். எப்படிப்பட்டதான வியாதியும் நம்மை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பார், சுகமாய் நம்மை வாழ வைப்பார், பலனோடு நம்மை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. வனந்திர வழியே நடத்திடுவார், வாதைகள் ஏதுமின்றி காத்திடுவார். இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து வந்தாங்களா, ட்ரெஸ் பழசாகலையா, செருப்பு தேயிலையா, நடந்தா கால் வலிக்கும், கால் கொப்பளம் வரும், வரல. ஜாயிண்ட் பெயின்ஸ் வரல, டயர்ட்னஸ் ஆகல. சோ தேவன் நம்மை நடத்துவாரானால், நம்முடைய பயணத்திலே கர்த்தர் கூட இருப்பாரானால், நம்முடைய ஜீவிதத்திலே கர்த்தர் கூட இருப்பாரானால், நம்ம வீட்டுக்குள்ளே கர்த்தர் கூட இருப்பாரானால், நம்முடைய குடும்பத்திலே கர்த்தர் இருப்பாரானால், குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு கர்த்தர் இருப்பாரானால் வியாதி வராது. ஆபரேஷன்ஸ் இனி உங்க சரீரத்துல நடக்க, ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரீ இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். சர்ஜரி இனி உங்க லைஃப்ல நடக்க. சர்ஜரி, ஒருவேளை சர்ஜரிக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம், அப்பாயின்மெண்ட் நீங்க வாங்கியிருக்கலாம், கன்சல்டன்ட்டை நீங்க சர்ஜனை நீங்க கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். பட் சர்ஜரி இல்லாதபடிக்கு தேவன் உங்களை சுகமாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வாதைகள் ஏதுமின்றி காத்திடுவார், வனந்திர வழியே. ஆமா சொல்லுங்க, சர்ஜரி இது வரைக்கும் பல சர்ஜரி நீங்க உங்க சரீரத்துல நீங்க பண்ணிருக்கலாம், பிசாசு கை வைத்திருக்கலாம். இனி பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஒருவேளை இது இப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடக்கும்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே பிசாசுக்கு டோர் ஓபன் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அது மத்தவங்களுக்கு வேணா நடக்கலாம், விசுவாசிக்காதவர்களுக்கு வேணா நடக்கலாம், வேற யாருக்குனாலும் நடக்கலாம், உலகத்துக்கு வேணா அது சரியா இருக்கலாம். அது எனக்கு சரியே கிடையாது.
நான் வியாதியோடு இருப்பது தேவ திட்டம் அல்ல. நான் கூனி குறி இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல, தேவனுடைய சித்தம் அல்ல. நான் வியாதியிலே முடக்கப்பட்டு ஒரு இடத்துல நான் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. என்னை எழும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துலயே ஷகர மதுனர. பிரைஸ் யூ லார்ட். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நேரத்துல இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு உங்களுடைய சரீரத்துல எந்த இடத்துல பலவீனங்கள் இருக்குதோ, வியாதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அந்த இடத்துல நீங்க கை வைத்துக் கொள்ளுங்க. பிதாவே, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிற இந்த நேரத்துல தேவனுடைய வல்லமை உங்களை தொட வல்லமை உள்ளதா இருக்கு. ஹீல் பண்ணும். ஹீலிங்க ஃபீல் பண்ணுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க. மேகாரா துனியான் தாரவா. இயேசுவின் நாமத்தினால, வியாதியினால, பலவீனத்தினால, ஜாயிண்ட் பெயின்ஸ்னால, ஆர்த்ரைட்டிஸ்னால, டயபெட்டிஸ்னால, இன்னும் எந்தெந்த வியாதி இருக்கிறதோ அந்த வியாதியினால பலவீனப்பட்டு காணப்படுகிறார்கள். பல வருடங்களை வியாதியிலும் மருத்துவத்திலும் மருத்துவர்களை சந்திப்பதிலும் தன்னுடைய வாழ்க்கை கழித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நேரத்தில் கர்த்தர் இறங்குவீராக, அற்புதம் செய்வீராக. கர்த்தர் இரக்கம் செய்து இந்த தழும்புகளால நீங்க குணமாக்குகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வார்த்தையை அனுப்புகிறேன், வல்லமை அனுப்புகிறேன். குணமாவார்களாக இயேசுவின் நாமத்தினால. ஏமே 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 ஏமே. உங்களை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவாராக. ஹல்லேலூயா. ஒரு வனந்திர வழியே நடத்திடுவார், வாதைகள் ஏதுமின்றி காத்திடுவார், வானத்தின் மன்னவா போஷித்து காக்கும் வல்ல கர்த்தருடன் வருவார், தினம் வழுவாமல் நம்மை நடத்திடுவார். பாடுவோமா? 1 2 3 4. வனந்திர வழியே நடத்திடுவார், வாதைகள் ஏதுமின்றி காத்திடுவார், வனந்திர வழியே நடத்திடுவார், வாதைகள் ஏதுமின்றி காத்திடுவார், வானத்தின் மன்னவால் போஷித்து காக்கும் வல்ல நம் கர்த்தருடன் வருவார், தினம் வழுவாமல் நம்மை நடத்திடுவார், வானத்தின் மன்னவால் போஷித்து காக்கும் வல்ல நம் கர்த்தருடன் வருவார், தினம் வழுவாமல் நம்மை நடத்திடுவார். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. இங்க பாருங்களேன், தேவன் நம்மளை இந்த பூமியில வாழ வச்ச தூரம், வாழ்க்கையின் தூரம் ரொம்ப தூரம். சோ இதுக்கு இடையில நமக்கு எகிப்து வரலாம், செங்கடல் வரலாம். இதையெல்லாம் தாண்டி போக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அதுதான் நம்ம பாடுறோம். ஆமென். கானான் பயணமோ தூரம் தான். ஆனா எகிப்து வந்தாலும் நான் எகிப்தை நான் கடந்து போவேன், செங்கடல் வந்தாலும் நான் செங்கடலை நான் கடந்து போவேன், பலவீனங்கள் வந்தா நான் பலவீனத்தை நான் தாண்டி போவேன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுவோமா? எகிப்துல நான் இருந்தாலும், செங்கடல் வந்தாலும், யோர்தான் வந்தாலும், எல்லாவற்றையும் கடந்து, சொல்லுங்க, எல்லாவற்றையும் நான் கடந்து அடைய வேண்டிய இடத்துக்கு, போக வேண்டிய இடத்துக்கு, போய் சேர வேண்டிய இடத்துக்கு நான் போய் சேருவேன். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே, கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே, கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானை களிப்புடன் சேர்ந்திடுவோமே, கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானை களிப்புடன் சேர்த்திடுவோமே, கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே, கானான் பயணமோ தூரம்,
தேசம் எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே மீண்டும் ஒரு விஷயம் உங்களை நான் வாழ்த்துகிறேன். என்னுடைய வார்த்தை சொன்னது போலவே வாதை உங்களையும் உங்கள் கூடாரத்தையும் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாப்பாராக. இந்த மாதத்துல எந்த வியாதி நம்மை அணுகாது. இந்த மாதத்துல மட்டுமல்ல, இனி கர்த்தருடைய வருகை வரைக்கும் எந்த வியாதியும் எந்த பலவீனமும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய வீட்டில் இருக்கிற யாரையும் தொட முடியாது, வீட்டுக்குள்ள வர முடியாது. இனி வீட்டுக்குள்ள பிசாசுக்கு இடம் இல்லை. இந்த சரீரத்துக்குள்ள பிசாசு கிரியை செய்வதற்கு அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவருக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறபடியால் இவைகள் என்னை சேதப்படுத்த இயலாது, அவைகள் உங்களை சேதப்படுத்த இயலாது. மே காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தையினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக, சாட்சியாய் நிறுத்துவாராக. ஆமென்.